அதுதான் டொனால்ட் ட்ரம்ப். இது டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் உள்ள ஏற்படுற பர்சனல் பிரச்சனையாக நான் கருதலை. ஆனால் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இப்போ எந்த கதியில் இருக்குன்னு. ரொம்ப சேலஞ்சிங் பொசிஷனில் இருக்குது. நம்ம நாடு சந்தித்தராத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஜெய்சங்கர் ஓரளவுக்கு சிறப்பாக செயல்படுறார். ஜெய்சங்கர் இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா துண்டக்கான துணியக்கான ஓடி போயிருப்பாங்க. ஜெய்சங்கர் வெளியுறவு துறையில் இருந்ததுனால் அவரால் ஹேண்டில் பண்ண முடியுது. பியூரோக்ராட் இஸ் பியூரோக்ராட், இஸ் ஃபாரின் செக்ரட்டரி. அந்த பியூரோக்ரஸி இப்போ ஒரு கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஜெய்சங்கருக்கு இந்த நெளிவு சுழிவுலாம் நல்லா தெரியும். பதட்டப்படாத ஒரு மனிதர், பேசவே மாட்டார், அமைதியாக பேசுவார், ஆனால் கொள்கையில் பிடிப்பாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஜெய்சங்கர் இந்த சூழ்நிலையில் சிறப்பாக செயல்படுறாருன்னா கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுறான்னு சொல்லுவேன். என்ன பிரச்சனை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும்? என்ன கொடுக்கல் வாங்கல் தகராறா? இல்லை. ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவி வைத்த உடனே மோடியை கூப்பிட்டாரு. 2 பேர் கட்டி தழுவி ரசமாக எல்லாம் ஜாலியாக பேசினாங்க. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அமெரிக்கா பொருளாதாரம் எப்பொழுதும் இல்லாத அளவு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே, இந்த பேசிக் ப்ரிமைஸ் சொல்கிறேன். அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டுருக்கு, வேலையின்மை, பணவீக்கம் எல்லாம் வந்துடுச்சு. இதுக்கு வந்து ஃபெடரல் ரிசர்வ் கூப்பிட்டு சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் ஏதாவது பண்ணலைன்னா நாடு வந்து குட்டிச்சவராயிடும், திவாலாயிருங்கிறாங்களா? ஆமாம். இப்போது நம்ம இந்தியாலேயும் அமெரிக்காலேயும் 1 லட்ச ரூபா பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான தங்கத்தை இருக்கணும் ரிசர்வ் பேங்க்கில். எவ்வளோக்கு எவ்வளோ தங்கம் இருக்கோ அந்த தங்கத்தோட வேல்யூ தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணி மக்களோட புழக்கத்தில் விடணும். எந்த நாடும் அந்த மாதிரி பண்ணுறதில்லை. அதனால தான் இன்ஃப்ளேஷன் வருது. பணவீக்கம் வரதுக்கு காரணமே 1 லட்ச ரூபா தங்கம் பேங்க்கில் இருந்து 10 லட்ச ரூபா அடித்து நீங்கள் பாட்டு நோட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா இன்ஃப்ளேஷன் வரும். அது அமெரிக்கா பண்ணாமல் இருந்தது, பண்ண ஆரம்பிச்சிது. ஏன்னா வேறு வழி இல்லை, உங்களுக்கு பணவீக்கம் அதிகமாக போச்சு. ஸோ அது இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள் அனைத்துமே அவங்க ஆப்ரேஷன்ஸை அமெரிக்கா விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. பனாமாவில், கயானாவில், ட்ரினிடாடில், வியட்நாமில், இந்தியாவில், சைனாவில் எல்லாம் வெளியூரில் பண்ணிட்டாங்க. இப்போது டெட்ராய்டில் ஃபோர்ட் மோட்டார்ஸ் இருந்தது. ஃபோர்ட் கம்பெனிக்கான ஃபோர்டு வண்டியை மட்டும்தான் அசம்பிள் பண்ணோம், மீதியெல்லாம் வெளியூரில் இருந்தால் பண்ணோம். ஆமாம். ஆனால் கம்பெனி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனின்னு பேர். ஐஃபோன் அமெரிக்கன் கம்பெனி. 10% அமெரிக்காவில் பண்ணுறாங்களா? இல்லை, 95% வெளிநாட்டில் தான் பண்ணுறாங்க. ஆமாம், வெளிநாடுகளில் தான் பண்ணுறாங்க. அசம்பிள் ஆகி வரும், ஃபோன் வரும், ஷிப் வரும், விற்கிறோம். இதனால் அமெரிக்க பொருளாதாரம் அடி வாங்கித்தான்னா அடி வாங்கிட்டு அடி வாங்கித்து. ஸோ அதனால தான் இந்தியாவில் வந்து ஆப்பிள் கம்பெனி ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு இது மோடி இந்தியாவில் அதிக அளவு வெளிநாட்டு கம்பெனிகள் ஈர்க்கிறார். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அதெல்லாம் இதனால் அமெரிக்கா கம்பெனிகள் ஓடி வருது இந்தியாவுக்கு நிறையா. என்ன நிறைய ஃபெசிலிட்டி பண்ணுறான்னு. அது ஒரு பக்கம் ட்ரம்ப்புக்கு கடுப்பு. 2வது கடுப்பு, அவர் கொஞ்சம் ஈகோ பிடிச்சவர். ட்ரம்ப் நான் சொல்கிற பேச்சு நீ கேட்கணும். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படிம்பார். இது கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா, அவர் அதிபராக வந்த கொஞ்ச நாள்லே சொன்னார், நான் யுக்ரைன் போரை நிறுத்துவேன்னார். ஆமாம், சரி, நிறுத்தி நல்ல காரியம் பண்ணுறீங்க, ஒத்துக்கிறாங்க. உங்கள் பேச்சு ஜெலன்ஸ்கி கேட்பாரு, பியூட்டின் கேட்பாரா? ஜெலன்ஸ்கியும் கேட்கலையே கடைசியில். ஜெலன்ஸ்கி கேட்குறது வாய்ப்பு இருந்தது. ஓரளவுக்கு நீங்கள் கூப்பிட்டு வச்சு கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணீங்க, சண்டை போட்டிங்க, எல்லாம் பண்ணீங்க. பியூட்டின் எப்படி கேட்பாரு? 2 வல்லரசு உலகத்தில், அமெரிக்கா ரஷ்யா. வல்லரசுனா 2 தான், இந்தியா கூட 5வது இடத்துல தான் இருக்குது. ஒரு வல்லரசு ரஷ்யா அதிபர் கையை கட்டிட்டு உங்கள் முன்னாடி நின்று சொல்லுங்கள் ட்ரம்ப் சார், நான் கேட்குறேன், நான் நிறுத்துகிறேன் சண்டையை அப்படிம்பாரா? ஆனால் ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? இருந்தது. ட்ரம்ப்புக்கும் புட்டினுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். இந்த நடவடிக்கைகள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டிய ஒரு நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். சரி, அடுத்தது என்ன ஆச்சு? உடனே திருப்பி கேட்டார் பியூட்டின், அப்படிங்களா, முதல்ல இஸ்ரேல் வாரை நிறுத்துங்க, இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரை நிறுத்திட்டு இங்கே எங்கிட்ட வாங்க, நான் பேசுகிறேன். உங்கள் நட்பு நாடு
உங்களோட அப்படியே சகோதர நாடு இஸ்ரேல் போய் குண்டு போடுது பாலஸ்தீன் மேலே, ஹமாஸ் மேலாம் அடிக்குது, ஹியூமன் ரைட் வயலேஷன் பண்ணுது, அதை கேட்க மாட்டீங்களான்னு கேட்டவுடனே ட்ரம்ப்புக்கு எப்பவுமே கேள்வி கேட்கக்கூடாது. ஸ்கூல் வாத்தியார் மாதிரி அவர் சொல்கிறதும் எல்லாம் கேட்கணும். போடு உடனே சாங்ஷன், ரஷ்யா கிட்டேருந்து யாரும் எதுவும் வாங்கக்கூடாது. நீங்கள் ஒரு கயனா, ட்ரினிடாடு அந்த மாதிரி கண்ட்ரி மேலே, மெக்சிகோ, பிரேசில் அது மேலே போடலாம். ரஷ்யா மேலே எங்கான சாங்ஷன் போட முடியுமா? அது என்ன ரஷ்யாங்கிறது சரி உடஞ்சி போச்சு இல்லைங்கிற அதெல்லாம் வாஸ்தவம். உடஞ்சி போனாலும் இப்போ போனால் கூட பவர்ஃபுல் கண்ட்ரி, வேர்ல்ட்ஸ் மிலிட்ரியிலேயே லார்ஜஸ்ட் மிலிட்ரி அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மினிஸ்ட்ரி உள்ள 2-3 கண்ட்ரியில் ரஷ்யா ஒன்று. அது அது என்ன பண்ணிது ரஷ்யா? எக்கச்சக்கம் ஆயில் இருந்தது, டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுக்குறேன்னு கொடுத்தது. இந்தியா முதல்ல ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு நாம் கல்ஃப் கண்ட்ரியை தான் ஆயிலுக்கு நம்பினோம். பஹ்ரைன், துபாய், சவுதி கீதி அது அவங்க அந்த என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஒரு கார்ட்டல் மாதிரி போட்டாங்க. ஓபெக்னு ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். அந்த கல்ஃப் நாடுகளில் யார் யார் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களாம் கூட்டமாக கூடி இந்த வருஷம் $130 போடு, $30 தான் விலை இருக்கும். எப்படி கல்ஃப் எக்கானமி கொழிச்சதுங்கிறதுக்கு நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு. எண்ணெய் வளத்தால் கொழிச்சது, அவங்க திமிரால் அழிஞ்சாங்க. உடனே போடு $130 போடு. சரி, காற்றல் எல்லா கல்ஃப் கண்ட்ரியும் ஒரு பேரல் $130. எவ்வளோ கண்ட்ரி வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டது. இந்தியா பார்த்தது இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தென் அமெரிக்க நாடுகள் ரஷ்யாட்டேருந்து டீல் போட்டு வாங்க ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ என்ன ஆகி போச்சு, இதனால் இது வந்து டம்ப்ளிங் எஃபெக்ட்னு சொல்கிற மாதிரி கல்ஃப் நேஷன்லாம் இப்போ போனி ஆலை இப்போ எவனோ ஆயிலே வாங்குறது இல்லை, எல்லாம் ரஷ்யாவில் வாங்குறான், மற்ற கண்ட்ரியில் வாங்குறான். இப்போ எங்கெங்கே ரஷ்யன் ஆயில் சீப்பர் தேன் கல்ஃப் ஆயில், ரொம்ப சீப்பு. நமக்கு நம்ம 1 லட்சம் பேரல் வரைக்கும் வாங்குறோம் ஒரு நாளைக்கு. ஆமாம். அப்படி இருக்கும்பொழுது ஏங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கையில் 10 லட்ச ரூபா இருக்குன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா செலவு பண்ண தான் பார்ப்பீங்க, 5 லட்சம் செலவு பண்ண பார்ப்பீங்களான்னு. இந்தியாவோட செலவை குறைக்க தான் பிரதமர் மோடி பார்க்குறாரு. ஆல் ரைட், தேங்க்யூ, கல்ஃப் வேணாம், நான் ரஷ்யாவில் வாங்குறேன்னு மோடி எடுத்த முடிவு. ஏன்னா ரஷ்யா இந்தியாவோட நண்பர். அமெரிக்காவாவது பாதி நாள் சண்டை போடும், பாதி நாள் கையை பிடிக்கும், பாதி நாள் முதுகில் குத்தும், பாதி நாள் சண்டை போடும். இந்தோ பாகிஸ்தான் வரும்போது ரிச்சர்ட் நிக்சன் என்ன சொன்னார், இந்திரா காந்தின்னு எல்லாம் உலகத்துக்கே தெரியும். 7th ஃப்ளீட் அமிச்சார். ஆனால் அன்று முதல் இன்று வரை நம்முடன் இருப்பது ரஷ்யா தான். நேரு காலத்திலேருந்து ரஷ்யா தான். பிரஸ்னேவ்லேருந்து அத்தனை பேருமே இந்தியாவுக்கு வேணுங்கிற தலைவர்கள். ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது ரஷ்யா வந்து பெருசாக எடுத்துக்கல. ஓகே, ரஷ்யா பெரிய மனசு பண்ணி நீங்கள் அமெரிக்காவோட ஃப்ரெண்டாக இருங்க, ஆனால் நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கும். அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரஷ்யா நமக்கு கொடுத்தது. ஆனால் ட்ரம்ப் அப்படி கொடுக்க மாட்டேங்குது. இப்போது இந்தியாவில் இருக்கிற உருக்கு ஆலைகள், பிலாய் ஸ்டீல் பிளான்ட், ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட் யார் பண்ணி கொடுத்தது? ரஷ்யா. இவங்க என்னமோ அமெரிக்கா தான் பண்ணி கொடுத்து, அதை பண்ணி கொடுத்து, இதை பண்ணி கொடுத்துட்டாங்களே. கூடங்குளம் அணுமின் நிலையம், கூடங்குளம் எல்லாம் ரஷ்யா பண்ணி கொடுத்தது. ரஷ்யா இந்தியாவோட உற்ற நண்பன். அதில் எந்த இந்தியாவில் கம்யூனிசம் செத்து போச்சுன்னு ரஷ்யா வருத்தப்பட்டா கூட இந்தியாவில் கம்யூனிசத்தை வளர்க்குறதுக்கு அவன் ஒன்றும் பாடுபடலை. உங்கள் நாட்டு விஷயம்ட்டான், உங்கள் நாடு உங்கள் மேட்டர் நான் தலையிட மாட்டேன். ஏன்னா அங்கேயே பாதி கம்யூனிசம் இல்லை, இப்போ உலகம் கம்யூனிசம் அடைஞ்சிட்டு வருது. ஆனால் இந்தியாவோட உற்ற நண்பனாக ரஷ்யன் இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது அமெரிக்கா சொல்ல பேச்சை கேட்டு ரஷ்யாவோட உங்களோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்களா? அது சர்வதேச டிப்ளமசிங்க. எங்கே சீப்பாக அங்கே தான் வாங்குவேன் முன்னே சொல்லிட்டார் ட்ரம்ப்பு. நீ ரஷ்யாட்ட வாங்கினா அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்பட்ட இந்திய பொருட்களுக்கு 100% போடுவேன்னு முதல்ல சொன்னார். 25ன்னார். டெட்லைன் கொடுத்தார். இத்தனாம் தேதிக்குள்ள. ஆக்சுவலாக 2 மாதமாக ரஷ்யாட்டேருந்து இந்தியா ஆயில் வாங்கலை. அது எனக்கு கிடைச்ச டெல்லி தகவல். அது அமெரிக்காவோட இதுவாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலான்னு பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ரஷ்யா ஆயிலை வாங்கி சுத்திகரித்து அதானி அம்பானி குரூப்பு அதை யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் விற்கிறோம். எஸ், ஆமாம். நம்ம ஊர் பயன்பாட்டுக்கு சரி. இப்போ நீ கேட்கலாம், என்னங்க ரஷ்யாவிலேருந்து வாங்கலைன்னா என்னங்க ஆகி போயிடும், என்ன குடியா முழுகி போயிடும்? முழுகிடும். 1 லிட்டர் பெட்ரோல் 500 ரூபா ஆகிடும். 1 லிட்டர் பெட்ரோல் 500 ரூபா ஆகிடும். இந்தியா தாங்குமா அந்த வலியை? தாங்காது.
அதனால தான் இந்தியா சொல்லுது அமெரிக்காட்ட, ஐயா உங்கள் உட்கட்சி போரை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரஷ்யாவுக்குள்ள சண்டையா அது நீங்கள் வச்சுக்கோங்க, நாங்கள் எல்லாரோட நட்பாக பழகிறோம், எங்களுக்கு எதிரியே கிடையாது, எங்கள் எதிரி பாகிஸ்தான் தான், அது தனி தனி விவகாரம். அதுக்கு ஒரு ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொன்னார், அப்படியா பலுச்சிஸ்தானில் ஆயில் எடுத்து இந்தியா பாகிஸ்தான்கிட்டே இந்த ஆயில் வாங்குற மாதிரி நான் பண்ணுவேன். கற்பனை இருந்தாலும் அந்த நாட்டு பாகிஸ்தானோட இராணுவ தளபதியை கூப்பிட்டு புரோட்டோகாலை தப்புங்க, அமெரிக்க ஜனாதிபதி இராணுவ தளபதியை பார்க்கக்கூடாது. டோ இஸ் கமாண்டர் ஆஃப் ஆர்ம் ஃபோர்ஸஸ். இப்போ இந்திய ஜனாதிபதி கமாண்டர் ஆஃப் ஆர்ம் ஃபோர்ஸஸ் தான். ஆமா, இந்தியாவுக்கு அத்தனை இராணுவத்தோட தலைவி நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் தான். நாளைக்கு இப்போ ரஷ்யாவோட மிலிட்ரி சீஃப் வரான், யாரை பார்ப்பான்? இந்தியாவோட மிலிட்ரி சீஃப் தான் பார்ப்பான், ஜனாதிபதி பார்க்க மாட்டான். ஆமா, ஒரு கடுசி கால் அளவு சொல்லிட்டு போகலாம், ஒரு மரியாதைக்கு வேண்டாம் கூட, புரோட்டோகால் பிரகாரம் கிடையாது. விருந்து கொடுத்தியே எதுக்கு? இந்தியாவை ப்ரொவோக் பண்ண. இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, குறிப்பாக இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கு ரொம்ப ரொம்ப வரி கம்மி சார். வரி கம்மி. இதோட என்ன ஜோக்குன்னா, போன டேர்மில் நீ சொன்ன என்ன முதல் எதிரி பாகிஸ்தான் சொன்ன, தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண் பாகிஸ்தான் சொன்ன, எல்லாம் மாற்றிட்டு பேச்சுப்போ. என்ன காரணம்னா பலுச்சிஸ்தானில் ஆயில் கிடைக்குது, ஓகே, அந்த ஆயில் எடுத்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். வியாபாரமும் அது இல்லாம இந்த ஆபரேஷன் சிந்தூர் நான் சொல்லி தான் இந்தியா நிப்பாட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு 50 தடவைக்கு மேல ட்ரம்ப் சொல்லிட்டாரு. இந்தியா அதை யாருமே ஏத்துக்கல. நாடாளுமன்றத்தில் கூட எந்த ஒரு உலக நாட்டின் தலையீடுமே இதுல கிடையாது, இது பாகிஸ்தான் நம்ம காலில் விழுந்தாங்க, அதன் காரணமாக தான் நம்ம இந்த போரை நிப்பாட்டோம்னு பிரைம் மினிஸ்டர் பேசினாரு. அந்த கோபம் வேற ட்ரம்ப்புக்கு இருக்கு போல இருக்கு. மார்க் ரூபியோ இன்னைக்கு சொல்லியிருக்காரு, எங்க ட்ரம்ப் சொல்லி தான் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தப்பட்டதுன்னு. இந்தியா என்ன பண்ணி தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் கேட்டாங்க, ஏன் மோடி பதில் சொல்ல, மோடி பதில் சொல்ல, மோடி பதில் சொல்லன்னு. இந்திய வெளியுறவுத்துறையோட செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வாலை விட்டு அமெரிக்கா ஜனாதிபதி பதில் கொடுக்க வச்சாங்க. அது என்ன ஒரு ராஜதந்திரம் பாருங்க. ஒரு செய்தி தொடர்பாளர் அமெரிக்க ஜனாதிபதி பதில் அளிச்சார். ஐக்கிய நாடுகள் சபையில் பார்த்துருக்கேன். பாகிஸ்தான் பிரதமர் பேசுவார், பாகிஸ்தான் ஜனாதிபதி பேசுவார் ஐக்கிய நாடுகள் சபையில், இந்தியாவை காஷ்மீரை பற்றி கண்டபடி இஷ்டத்துக்கு திட்டுவாங்க. அதுக்கு பதில் தூதர் கொடுக்க மாட்டார். தூதரகத்திலே இருக்கிற ஜூனியர் மோஸ்ட் ஆஃபீஸரை செலக்ட் பண்ணுவாங்க. உட்காந்து அந்த அம்மா பதில் அடிக்கும். என்னன்னா, உனக்கு இதான் லெவலு, நீ பெரிய லெவல்னு நாங்கள் வரல, இதுதான் லெவல், எங்கள் ஜூனியர் மோஸ்ட் அதிகாரி தான் உனக்கு பதில் கொடுப்பான்னு ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தானோட பிரதமரோ ஜனாதிபதிக்கு பதில் கொடுப்பாங்க. அதே லெவலில் ரந்தீப் ஜெய்ஸ்வால் ஸ்போக்ஸ்மேன் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பதில் கொடுத்துருக்காரு. அது ட்ரம்ப்புக்கு பயங்கர கோவம் வந்துருக்கு. மோடி பதிலே சொல்லியே, மோடி எதுக்கு பதில் சொல்லுவார்? மோடி ஒரு ராஜதந்திரி, அவருக்கு தெரியும் பதில் சொன்னால் என்ன ஆகும்னு தெரியும். பார்லிமெண்ட்டில் சொல்கிறது வேறு. பார்லிமெண்ட்ங்கிறது அரசியல் பண்ற இடம். பார்லிமெண்ட்ங்கிறது இந்தியாவுக்கான அரசியல் சாசன சபை, அங்கே போய் சொல்ல முடியாது. உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்திய மக்களுக்கு பதில் சொல்லணும். அங்கே டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் இருக்கும். உங்களோட லாவணி சண்டை போடல, நீ சொல்ல, நீ நிறுத்தலை, நான் நிறுத்தினேன் அப்படிலாம் பேசலை. இது என்னன்னா, இது இப்போ என்ன ஆகி போயிடுது, ரஷ்யாவும் அமெரிக்காவும் நியூக்ளியர் வெப்பன் கண்ட்ரிஸ். எஸ், ஆமா. அதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவும் பாகிஸ்தானும் இருக்குது. இவங்களுக்கு ரஷ்யாவுக்கு என்ன பயம், அமெரிக்காவுக்கு என்ன பயம்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் நியூக்ளியர் சண்டை போட்டால் என்ன பண்ணுறது, அந்த பயத்தில் நாங்கள் சமாதானப்படுத்துகிறோம், நியூக்ளியர் வரலாம், வராது, அது வராதுன்னு சொல்லிச்சு. கரெக்டாக? அது அதுக்கு ஒரு காரணம் கொடுத்தார் ட்ரம்ப். 2 நியூக்ளியர் கண்ட்ரியை மோத விட்டா விளைவு பயங்கரமாயிடும், உலகப்போர் வந்துடும் அப்படின்னார். அதுக்கு ஒரு ரீசன் கொடுத்தார். நான் என் பேச்சை கேட்கலன்னா ரஷ்யாவும் இந்தியாவும் டெட் எக்கானமி, இறந்த பொருளாதாரம், அந்த வேர்டு யூஸ் பண்ணது ரொம்ப தப்பு, டெட் எக்கானமின்னார். அதுக்கு நம்ம ஊர் மாதிரியே பியூட்டின் பதில் சொல்ல. பியூட்டினோட முன்னாள் அதிபர் மெததேவ் விட்டு என்ன பதில் சொல்ல வச்சார்னா, நீ சொல்கிறது டெட் எக்கானமிங்கிற, நாங்கள் டெட் ஹேண்ட் எடுப்போம் கையில்னார். டெட் ஹேண்டுன்னா என்ன அர்த்தம்னா, மிலிட்ரி யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். அது ஒரு சங்கோத வார்த்தை. டெட் ஹேண்டுனா நியூக்ளியர்.
தட் இஸ் உங்ககிட்ட மட்டும்தான் நியூக்ளியர் இல்லை தம்பி, எங்ககிட்ட நியூக்ளியர் இருக்குது, எங்கள் எக்கானமியை வந்து நீ டெட் எக்கானமின்னு பேசினா நாங்கள் டெட் ஹேண்ட் எடுத்து விடுவோம். அதுக்கப்புறம் அமெரிக்கா கொஞ்சம் அடங்கிடுச்சு. குறிப்பாக அமெரிக்காவே ரஷ்யா கிட்ட இருந்தாலும் யுரேனியமும் பலேடியமும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை விடுங்க, பாதி யூரோப்பியன் கண்ட்ரி ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குது. ஆமாம், உங்கள் நாட்டோன்றீங்களே, உங்கள் அணுக்க நாடுகள் என்ன பண்ணுதுங்க? சரி அதை விடுங்க, நீங்கள் டைரெக்டாக வாங்குறது ஒரு பக்கம், இந்தியா ப்ராசஸ் பண்ணி விற்கிற அது ஏன் வாங்குறீங்க? யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் வாங்குறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரி வாங்குறீங்கல்ல, நீங்கள் என்ன சொல்லணும்? இந்தியா கிட்ட போகாதப்பா, வாங்காதப்பா, இந்தியாட்ட சொன்ன போடாண்டுவான். ஏன்னா நாம வேலை கம்மியாக கொடுக்கணும், வேலை கம்மியாக கொடுக்கணும். இது வந்து பொருளாதார சண்டை, இராணுவ சண்டை இல்லை. இப்போ உலகத்தில் நடக்கிறது பொருளாதார சண்டை, பொருளாதார ஒரு சீர்குலைவு. இப்போ நீங்கள் யூரோப்பில் போய் ட்ரம்ப் சொல்லி பேச்சு கேட்டு யாராவது கேட்பாங்கன்னு நினச்சிருக்கீங்களா? எவனும் கேட்க மாட்டான். அதான் மோடி சொன்னாராம், எங்ககிட்ட ஏன்ப்பா ஸ்டாப் பண்ண சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி வாங்காதன்னு சொல்லு, எல்லாம் ஓடி வந்து கியூவில் நிற்கிறீங்களே. அதானி அம்பானி தானே விற்கிறாங்க, ப்ராசஸ் பண்ணி விற்கிறான், டிஃபைனரி பண்ணி விற்கிறான். இது 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 என்ன வேடிக்கைன்னா, ட்ரம்ப் இந்த மாதிரி பேசுறது குடியரசுக் கட்சியிலே பாதி பேருக்கு பிடிக்கல. சொந்த கட்சி மெஜாரிட்டி லீடர் சொல்கிறாராம், ஏங்க 20 வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்த நட்பை போய் இப்படி கெடுக்கிறீங்களே. இண்டோ யூஎஸ் சிவில் நியூக்ளியர் டீல். குடியரசு கட்சிக்கு முன்னாடி ஜனநாயக கட்சி இருந்த பொழுது இந்தியாவை வந்து நியூக்ளியர் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டது அமெரிக்கா. அதே அமெரிக்காவை இண்டோ யூஎஸ் நியூக்ளியர் சிவில் டீல் போட்டு எக்ஸம்ஷன் வாங்கி கொடுத்தது அமெரிக்கா. இந்தியா பண்ணலாம், நீங்கள் வந்து நியூக்ளியர் கிளப்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, கிளப்பில் இல்லாமல் வெளியிலேருந்து பண்ணலாம். அது பெரிய விஷயம். அது மன்மோகன் சிங் தான் பண்ணார். அதெல்லாம் மறக்க முடியாது. மன்மோகன் சிங் வந்து அமெரிக்கா கிட்டேருந்து எவ்வளோ வாங்கினாருன்னு நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். இண்டோ யூஎஸ் சிவில் நியூக்ளியர் டீல் போட்டு எக்ஸம்ஷன் வாங்கிட்டார். அப்படி அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியர் அக்ரிமெண்ட் போட்டு ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி வேறு போட்டோம். 2 ராணுவ ஒப்பந்தம் காங்கிரஸ் இருக்கும்போதா சார்? காங்கிரஸ் இருக்கும்போது மன்மோகன் சிங் பீரியட்ல நான் நியூயார்க்கில் இருந்தேன். போட்டது அது குடியரசு. அதெல்லாம் கெடுக்கிறீங்களேப்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம 2 கண்ட்ரி யார் ஆட்சியில் இருந்தாலுமே அந்த பியூரோக்ரஸி வந்து இந்த நட்புறவை வந்து பேணுவதில் ரொம்ப கரெக்டாக கன்சர்னாக இருக்காங்க போல இருக்கு. அவன் சொல்கிறான், இந்தியா என்ன பண்ணுது, உங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணுது, அது எங்கே சீப்பாக அது வாங்குது, அது வந்து உலக இயற்கை. நாளைக்கு என்ன பண்ணோம், சரி ரஷ்யா இல்லைன்னு எங்கே வாங்கணுங்க, உங்கள்கிட்ட வாங்கணுமா, பாகிஸ்தான்கிட்ட வாங்க நாளைக்கு சொல்லுவேன். நீ கையேந்து நிற்கணும் பாகிஸ்தான்கிட்ட, பலுச்சிஸ்தான்கிட்ட போய் நம்ம ஆயிலுக்கு. இந்தியா அந்த அளவுக்கு வெக்கமானம் கட்டு ரோஷம் கட்டு போல. அதனால அதே ட்ரம்ப் பாகிஸ்தான் 3ஆவது உடைப்பேன்னு சொன்னாரே சார். இப்போ இது 3ஆவது உடைப்பேன்னு சொன்னாரு. இப்போ ஏன் பாகிஸ்தான் 3ஆவது உடைப்பேன்னு சொல்ல, பாகிஸ்தான் ஒரு தீய சக்தி, அந்த நாடே பூமி வரைபடத்தில் இருக்கக்கூடாது, ஆயுதமும் இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னவர் இப்போ பல்ட்டி அடிச்சது காரணம் அமெரிக்கா பொருளாதாரம் சும்மா அப்படியே டைவ் அடிக்குது கீழே. இந்த லெவலில் போச்சுன்னா ட்ரம்ப்பால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாடு பொருளாதாரத்தில் அதை விடுங்க, டாலர் வீக் ஆகிட்டு வருது. உலகத்தில் எல்லா நாடுகளும் வியாபாரம் செய்யும் ஒரே கரன்சி டாலர் தான். இப்போ நீங்கள் வந்து ரஷ்யா விடுங்க, சாரி ஆப்பிரிக்காலேருந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு பொருளை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு விற்கிறீங்கன்னா அது டாலரில் தான் பண்ண முடியும். ஆமாம், டாலர் இஸ் யூனிவர்சல் கரன்சி. இந்தியா ரஷ்யாலாம் பார்த்தது என்ன வேடிக்கை ஆகுது, டாலர் பவர் ஏறினே போகுது. நம்ம தனியாக ஆரம்பித்தா என்ன, ரஷ்யா ருபி அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு. ஆமாம். ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் ரூபாவில் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சது. இதை பார்த்து இன்னும் சில கண்ட்ரிலாம் வந்தது, பிரிக்ஸ் ஒன்றா சேர்ந்தது. பிரிக்ஸ் சேர்ந்து என்ன பண்ணிது, டாலரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிது. பிரிக்ஸ் ஒரு எப்படி யூரோன்ற ஒரு நாணயம் வந்ததோ, எப்படி அந்த இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்து யூரோ அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. யூரோ இப்போ கூட யூரோ இருக்குது, யூரோ இல்லாமல் இல்லை, அது வந்து பவுண்டு கூட ஒரு ஜாஸ்தி ஒரு படி மேலே தான். தனி நாணயம் கொண்டு வரணும்னு பிரிக்ஸ் பண்ணிது. அது மோடியோட மூளை அது. இதை பார்த்துட்டு ட்ரம்ப் ஆடி போயிட்டார். ஆல்ரெடி 10% குறைஞ்சாச்சு உலக மார்க்கெட்டில். டாலர் குறையுது. டாலர் குறைஞ்சதுன்னா அமெரிக்கா காலி. அமெரிக்கா பொருளாதாரமே
சர்வதேச சந்தையில் டாலர் வியாபாரம் மட்டும்தான் அது கை கொடுக்குது. அதுவும் டேமேஜ் ஆச்சுன்னா கதை கந்தலா போடுன்னு அவருக்கு தெரியும். ஃபெடரல் ரிசர்வ் கை தூக்கிடுச்சு, எங்களுக்கு இது ஒன்றும் தெரியாதுங்க, நாங்கள்லாம் பண்ணுறது பண்ணுறோம், இது நீங்கள் பார்த்துங்க. ஃபெடரல் ரிசர்வ் சேர்மன் நீ ராஜினாமா பண்ணு, நீ வீட்டுக்கு போ, நீ நிற்காத. பல அரசியல்வாதிகளை வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க போல. சார் இவர் எதிர்த்துன்னு இல்லை, நியாயமான கருத்தை சொன்னீங்கன்னா அவருக்கு பிடிக்காது, அது ஜாலரா போடணும். ஆமாங்க நீங்கள் சொல்லதான் கரெக்டுங்க, இந்தியா மோசமான கண்ட்ரிங்க, இரு பதவியில் இரு. இன்ஃபேக்ட் ஜேடி வேன்ஸுக்கு அவருக்கு ஒத்துக்கலைன்னு கேள்விப்படுறோம். ஓகே, ஜேடி வேன்ஸ் ஒரு நல்ல திறமையான அரசியல்வாதி, அவர் இதெல்லாம் பிடிக்கல, ஒதுங்கிட்டார். அவர் இது நீங்கள் எப்படியா பண்ணிக்கோ, என்னை விட்டுரு, நான் இதில் தலையிடலன்னு. அதனால எந்த விதமான அறிக்கையும் அவர் விடுறதில்லை. ஓகே, பார்த்துருப்பீங்க. இப்போது இத்தனைக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்க பொருளாதார வீழ்ச்சி, இன்ஃப்ளேஷன், ஓகே, அங்கே இருக்கிற பணத்தட்டுப்பாடு, வேலை எக்கச்சக்கமான பேருக்கு வேலை போயிட்டு இருக்கு. ஓகே, திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். இதுக்கு முன்னாடிலாம் க்ரீன் கார்டு இல்லாமல் EB-5ன்னு ஒன்று உண்டு. ஓகே, ஒரு 5 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா க்ரீன் கார்டு கொடுத்துருவான், அங்கே போய் நீங்கள் சம்பாதிச்சு சாப்பிடலாம். அது 50 கோடி 100 கோடி தடி வாய்க்கு வந்த ரேட்டு. இப்போ அமெரிக்கா போனாலே 13 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டும் போல இருக்கு. டெபாசிட் நம்ம இந்தியா கிடையாது அது. ஓகே, மற்ற நாடுகளுக்கு டெபாசிட் போட்டார். நீங்கள் இந்த 30 நாளைக்கு மேலே 30 நாள் எத்தனை நாள் ஸ்டாம்ப் போடுறாங்களோ, 1 மாதமோ 2 மாதம் 3 மாதம், மேக்ஸிமம் 6 மாதத்துக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஓகே, உங்கள் விசா 10 வருஷம் இருக்கலாம். நீங்கள் தங்கம் டூரிஸ்டாகவோ பிஸ்னஸாகவோ போனீங்கன்னா 6 மாதம், மேக்ஸிமம் 6 மாதம். அது இப்போ 1 மாதமாக குறைச்சிட்டாங்க. ஓகே, 1 மாதம் நீங்கள் முடிச்சு வந்தால் அவனுக்கு வழி கிடையாது. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்கினீங்கன்னா அடுத்த தடவை அமெரிக்கா போய் இறங்கினா கைது செய்து ஜெயிலில் அடைக்கப்படுவார், இல்லை வந்த பிளேன்லேயும் திருப்பி அனுப்பப்படுவார். டீப்போர்டேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாரு, உள்ள ஒளிஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ அப்படி ஒளிஞ்சினானா அந்த $15,000 நான் எடுத்துப்பேன். பணத்தட்டுப்பாடு எல்லாமே நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கலாங்கிற அந்த நோக்கத்திலேயே ட்ரம்ப் போயிட்டு இருக்கார். ஓகே, EB-5 ஒழிச்சார். இந்திய மாணவர்கள்லாம் வரக்கூடாதுன்ட்டார். இந்திய மாணவர்கள்ட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு, நம்ம பணம் கட்டி படிக்கிறோம். ஆமாம், நம்ம அமெரிக்காவில் வந்து இலவசமாக ஸ்காலர்ஷிப்போ டியூஷன் வெய்வரோ, நம்ம வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஷிப், டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப்லாம் கிடையாது. ஒரு மாணவனும் பேங்க்கில் கடன் வாங்கி 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் பணம் கட்டி படிக்கிறான். அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் இந்தியாவை விரும்புவதற்கு காரணம், இந்திய மாணவர்கள் புத்திசாலி, 4 GPA வாங்குறான், அவனால் எந்த பிரச்சனையும் பணத்தை கொடுத்து ஜாயின் பண்ணுறான். அமெரிக்கா பல்கலைக்கழகத்துக்கு பணம் தேவைப்படும். இப்போ அமெரிக்காவில் பிறந்த ஒரு பையன் படிக்கிறான்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், $500 ஃபீஸ்ன்னா இந்தியாவிலேருந்து போகிறவன் $5,000 ஃபீஸ். லாபம் இந்திய மாணவர்கள் தான். இந்திய மாணவர்கள் லாபம். ஏஷியன்ஸ் தான் அங்கே போய் நிறைய பேர் படிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கு பணம் வருது, அதை கட் பண்ண யூனிவர்சிட்டிலாம் சொல்லிச்சாப்போ. ஹார்வர்ட் மேலே தடை உத்தரவு போட்டாங்க. ஹார்வர்ட் உலகத்திலே மூளை உள்ள யூனிவர்சிட்டி, அது அங்கே இருக்கிறவங்களாம் நோபல் பிரைஸ் வாங்கினதான் இருப்பாங்க. நம்ம இந்தியா, நம்ம தமிழகத்தை சேர்ந்த மங்களம் சீனிவாசன் அட்வைசர் டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பிரசிடெண்ட்டாக இருக்காங்க, ஒரு தமிழ் பெண்மணி. அப்படிப்பட்ட ஹார்வர்டே தூக்கி போட்டார், கொலம்பியா தூக்கி போட்டார். அப்படி ஒரு தாந்தோண்டித்தனமாக நடக்கிறதுக்கும் ஒரு அளவு வேணும். ஓகே சார், அதே போல் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினோடு பேசியிருப்பதாக தகவல் நியூஸ்லாம் ரிப்போர்ட் ஆகிருக்கு. புட்டின் இந்தியா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல். இது உலகில் உள்ள என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதே மாதிரி வந்து பிரதமர் அவர்கள் இந்த மாத இறுதியில் வந்து சைனாக்கு போக போகிறாரு, குழப்பமாக இருக்கே. ரஷ்யா என்ன சொல்லுதான், மோடி சார் அமெரிக்காவோட ஏகாதிபத்தியத்தை தடுக்கணும்னா நீங்கள் நான் சைனா ஒன்றா சேரணும், பாகிஸ்தானை விட்டுருங்க, அது பொருட்டே இல்லை. ஏஷியன் சூப்பர் பவர்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் சைனா. ஆமாம், இந்தியா சொல்லிதான் எப்படிங்க சைனாவோட என்னால் ஒன்றா உட்காந்து பேச முடியும், என்னோட லேண்டெல்லாம் பிடிங்கிறான் அவன். ரஷ்யா சொல்லலாம் வெயிட் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல அமெரிக்காவோட சூப்பர் பவரை அடக்கி வைக்கணும்னா நம்ம 3 பேர் ஒன்றா சேரணும். சைனா கிட்டேருந்து உங்களுக்கு வராமல் பாதுகாக்கிறது என் பொறுப்பு சொல்லிருக்காரு. டோக்லாம் அதெல்லாம் இனிமே எந்த பிரச்சனையும் உங்களுக்கு சைனாட்டேருந்து வராது. சைனா எங்களை நம்பி இருக்கு, ரஷ்யா சொல்லுது எங்களை நம்பி இருக்கு சைனா. ஏன்னா சைனாவோட இருக்கும் போதையும் அமெரிக்கா கேன்சல் பண்ணிடுச்சு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா $1 ஸ்டோர்னு இருக்கும். ஓகே, சைனா பொருட்கள்லாம் $1 கிடைக்கும், எல்லாம் கியூவில் நின்று வாங்குவாங்க. இப்போ பக்கத்து கடையில் அமெரிக்கன் பொருள் $10 விற்கிற அதே பொருள்
சைனா கடையில் $1 விற்கும். ஓகே அமெரிக்கா முழுக்க பிரபலமாச்சு அந்த $1 ஷாப்பு. அதெல்லாம் சைனாலேருந்து வர்றது தான். ஓகே அதெல்லாம் கட் பண்ணிட்டார் இவர். ஸோ சைனாவோட வியாபாரமும் அமெரிக்காவில் அடி வாங்கினோடனே சைனா கோவம் வந்துருச்சு, ரஷ்யாட்ட போய் சேர்ந்துருச்சு. ஸோ பியூட்டின்னு சொல்கிறாங்க நம்ம 3 பேர் ஒன்றா இருக்கலாம். அதுக்கு மோடி இன்னும் முழு ஆதரவு கொடுக்கலன்னு கேள்விப்படுறோம். ஓகே ஏன்னா சைனா வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாதுன்னு இந்தியாவுக்கு வந்து சரி வரலாற்று உண்மை. ஆமா வரலாற்று உண்மை. ஜவஹர்லால் நேரு முதுகில் குத்துனது சைனா. சோயன்லாய் இந்தி சீனி பாய் பாய் பஞ்சஷீல் கொள்கைனர் ஆமா டப்புன்னு முதுகில் குத்திட்டு போட்டான். அதனால இந்தியா கொஞ்சம் அடக்கி வாசி. ஓகே சார், நம்ம பிரைம் மினிஸ்டர் சைனா வேற போறாரு, இது நாம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இப்போ ஆக்சுவலாக அஜித் தோவால் சைனா அஜித் தோவால் ரஷ்யாவில் இருக்கார். ஆமா ரஷ்யாவில் அஜித் தோவால் எதுக்கு போயிருக்காருன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி என்ன நடக்கலாம் ம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறதுக்கு மோடி அவர் அமைச்சு வச்சிருக்காரு. ஓகே இந்த ஆண்டு இறுதிக்குள் புட்டின் இந்தியாவுக்கு வரார். ஓகே இண்டோ ரஷ்யன் பயலாட்ரல் அக்ரிமெண்ட்டோட கண்டினியூஷனுக்கு ஓகே புட்டின் இந்தியாவுக்கு வரார். ஓகே புட்டின் இந்தியாவுக்கு வர்றது ஒரு பெரிய ஒரு ஒரு பெருமையான பெருமையான கௌரவம். 2 தலைவரும் கூடி பேச போகிறாங்க. ஓகே மோடி சைனாக்கு போகிறது திருப்பி பழைய உறவை புதுப்பித்து கொள்ள. ஓகே சரி விட்டுருங்க, இப்போ இனிமே பழைய சண்டையெல்லாம் வேணாம். நமக்கு காமன் ப்ராப்ளம் கொடுக்க வேண்டியது அமெரிக்கா. ம் அதை நம்ம எதிர்க்கணும்னா ஏசியாவில் நம்ம ஒன்றா சேரணும். ஓகே நமக்குள்ள டிவிஷனாக இருந்தால் வேலை நடக்காது. இந்தியாவில் சைனா பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி ஆகுது, ஆமா ஒன்றும் தப்பு கிடையாது. இந்தியா கவர்மெண்ட் ஒன்றும் பேன் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ₹1 ஃபேனு ₹2 ஃபேன்லாம் எல்லாம் சைனா ப்ராடக்ட் தான். பாதி சைனா தான் விற்கிறது. அது இந்தியா வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா மக்களுக்கு சீப்பாக கிடச்சிட்டு போனோம் போட்டு இப்போ என்ன இப்போ 1 மாதம் யூஸ் பண்ணால் போட்டோம் அப்படின்றது. ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வியாபார ரீதியாக நட்பு நல்லா இருக்குது. ஓகே இப்போ சைனா சொல்லுதான் எங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறதே இந்தியன்ஸ் தான்ப்பா, எங்கள் ஊரில் எக்ஸிபிஷன் போட்டால் இந்தியன்ஸ் தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, ஆமா எக்ஸிபிஷன் பார்க்குறாங்க. எல்லா கண்ட்ரிலையும் பெய்ஜிங்கில் சின்ன ஊரில் எக்ஸிபிஷன் போட்டால் கூட ஃபர்னிச்சர் எக்ஸிபிஷன்லாம் இந்தியாவிலேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்தியாவும் சைனாவும் நெருங்கி வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மோடியோட விசிட்னால. இந்தியா சைனா ரஷ்யா 3ம் சேர்ந்து ஒரு அணியில் கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது பிரிக்ஸை பலப்படுத்தும். இது கண்ணை உறுத்துறது, ட்ரம்ப் கண்ணை உறுத்துது. ஓகே அந்த பிரச்சனை தான் எப்படியாவது எல்லாரையும் பிரிக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் ஒன்று, அவர் பாகிஸ்தானை நம்பினா கூட பாகிஸ்தான் அமெரிக்காவை நம்பி இல்லை, சைனாவை நம்பி தான் இருக்கு. எஸ், குறிப்பா இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாரு. இந்திய ட்ரூப்ஸ் எங்கெங்கெல்லாம் போதோ அதை வந்து பாகிஸ்தானுக்கு கரெக்டா சொன்னது வந்து சைனா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ் எல்லாம் பேசியிருக்காரு. அப்ப இருக்கக்கூடிய சைனா கூட நாம எப்படி சார் கை அதை விட விடுங்க, பாகிஸ்தானை இப்ப அமெரிக்கா நம்ப பயப்படுது. நீ உன்னை எப்படியா நான் நம்புவேன்? நீ எங்களை வந்து எப்போ பார்த்தா திட்டிட்டு இருக்கீங்க, நீ வந்து சைனாவோட விரோதின்றீங்க. சைனாவை நம்பி தான் நான். சைனா இல்லைன்னா பாகிஸ்தான்ற ஒரு நாடே கிடையாது. ஏன்னா கடன் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க. கடவுள் இல்லை, சைனாவோட டெரிட்டரி தான் பாகிஸ்தான், சைனாவோட ஒரு அங்கம் பாகிஸ்தான், அப்படிதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே சொல்றதுக்கு முழுக்க சைனா தான் அங்கே ரூல் பண்ணுது. அங்கே சும்மா டம்மி பிரசிடென்ட் இருக்கான தவிர முடிவுகள் எடுக்கப்படுது பீஜிங் தான். ஆனால் உலக வரலாற்றிலேயே ஒரு சிக்கலான ஒரு வெளியுறவு ஒரு 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 போர் அது வெளியுறவு ஒரு கச்சாமூச்சா நடக்குதுன்னா இந்த பீரியட் தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், குறிப்பாக சைனாவை நம்ம நம்ப முடியாதே சார். கண்டிப்பாக, அதனால தான் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காரு. ஓகே, பிரைம் மினிஸ்டர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது காரணமே இல்லை, நேரு காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம முதல்ல குத்துக்கிட்டே இருக்காங்க. பஞ்சசீல கொள்கையில் ஆரம்பிச்சு இப்போ ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம இந்தியன் ட்ரூப்ஸ் போற இதை வந்து பாகிஸ்தானுக்கு போட்டு கொடுத்தது சைனா தான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி சார் நட்பு உருவாகும்? ரஷ்யா வந்து ரெண்டு கையும் பிடிச்சி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுது. ரஷ்யா சொல்லுது நான் இருக்கேன் உங்க இந்தியாவுக்கு சப்போர்ட். சைனாவும் எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிற தூதர் சொன்ன மாதிரி மனசு மாறிட்டு வருது. ஏன்னா இந்தியா எதிரியா அமெரிக்கா எதிரியா அப்படின்னு சைனாக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் எதிரியா இருக்கும். ஆமாம், இந்தியா ஒன்றும் அந்த அளவுக்கு எதிரி கிடையாது. நம்ம ஒன்றும் சண்டை போட போகிறது இல்லை. இதோஜமா டோக்லாமெல்லாம் இருந்தால் தவிர ஒன்று பெரிய 62க்கு அப்புறம் பெரிய வாராக இருந்தால் எனக்கு தெரியல. ஸோ சைனாவோட பாலிசியும் மாறிட்டு வருது. ஏன்னா சைனா ஒன்றும் அந்த காலத்து மடு செஞ்சு மாதிரி உட்காந்துருக்கல, இப்போ அதே டெவலப் ஆகிட்டு வருது. அது வேர்ல்டு லெவலில் வந்து அமெரிக்கா ஈக்குவலாக வருது. கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. சைனா இஸ் நோ மோர் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, ஹைலி கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி ஆகிப்போச்சு. ஆமாம், கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. ஸோ சைனாவோட முடிவில் மாற்றம் தெரிந்து அதை பிரதமர் மனதார ஏற்றுக்கொண்டால் இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து செயல்படுறதுக்கு வாய்ப்புண்டு.
அப்போ அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஆசியா கண்டத்தில் எடுபடாது அப்படின்னு சொல்ல. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக உலகமே வந்து ஒரு சிக்கலான ஒரு வெளியுறவு கொள்கையினுடைய பிடியில் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்தியா அமெரிக்காவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியா, ரஷ்யா, சைனா 3 பேரும் ஒன்று சேர்ந்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்களாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நமக்கும் சைனாவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. பிரைம் மினிஸ்டர் வேறு வந்து சைனா போகிறாரு. என்ன மாதிரியான முடிவுகள் வரும்னு தெரியாது. ஒரு முழுக்க இது ஒரு பேஸ்ஃபுல்லாக மாறி இருக்குது. இதன் மூலமாக நிறைய அப்டேட்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம பேசலாம் சார். ஒரு கிளியர் பிக்சரை கொடுத்துருக்கீங்க. அதாவது பிரச்சனையை பற்றி ஒரு கழுகு பார்வையை கொடுத்துருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.